கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அவர் உடம்பு சரியில்லாம இருக்க சார். அட்டேசா நீ அழுத்துக்கிற. அதுல இருக்கிற டென்ஷன் எனக்கு தான் தெரியும். ஹெட்லாக் டேபிள்ல இருந்து அந்த ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். இருக்கிற கிளார்க்குங்களுக்கும் பியூனுங்களுக்கும் வெயிட் வைக்கணும். அதுல ஒரு 250 ரூபாய் ஆகும். எனக்கு வந்து ஒரு 150 ரூபாய் ஆகும். நம்ம 2 பேரும் சேர்ந்து பாவம் பண்றோமே, அதுக்கு ஒரு 230 கோயிலுக்கு போடணும். மொத்தமா கூட்டு 402 ரூபாய் போகுது சார். எடு அதை உடனே எடு. ரஷ்யாவில் லஞ்சம் வாங்கும் அயோக்கியர்களை சுட்டுக் கொள்கிறார்கள். பேப்பர்ல போட்டி இருக்கிறதான் படிக்க நீயே சொல்றியா? நிஜமா தாங்க சொல்றேன். என் அப்பா கூட சொல்லுவாரு, லஞ்சம் வாங்குறவாட சுடவும் குடுக்கறவாட குழி தோண்டி புதைக்கணும்னு. அதுவும் சரியில்லை, நான் வரேன். நம்ம தான் கோயிலுக்கு 230 போட்டுறோமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். என்ன விடுங்க சார், நான் வரேன். சொன்னா கேளு, குடு. எனக்கு பயமா இருக்கு சார். குடு, குடு. குடுடா. டேய், டேய். நான் சொன்னா கேளு, வரேன். குடிப்பட்ட அயோக்கியர்களை அப்பளம் சுடுவது போல் சுடுகிறார்கள். ஏண்டா பேப்பர் நியூஸ் படிக்கிறதுக்கு என் வீட்டு வாசல் தான் கத்திடா. மறுபடியும் கத்திட்டு வாட்டு குட்டி. எங்க அப்பா சொல்லுவாரு, மாமா, லஞ்சம் வாங்குறவாழ்க்கெல்லாம் கை காலெல்லாம் இழுத்துக்குமா, ஒழுங்கா சம்பாதிச்சாதான் உடம்புல ஒட்டுமா. ஆமா, உங்க அப்பா பெரிய தர்மபுத்திரன், அறிவு கட்ட முண்டா. யாரு நீதாண்டா? ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம், எதிர்த்துல 3 வருஷம் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல. ஊருக்கு உபதேசம் பண்றாரு உங்க அப்பா. பீஷ்மாச்சாரி. பீஷ்மாச்சாரி இல்ல மாமா, நடாது நரசிம்மாச்சாரி. நரசிம்மாச்சாரி தான். அந்த ஆள் புத்திக்கு தண்டனையா கடவுள் உன்னை பிள்ளையா கொடுத்திருக்காரு. தண்டை சொத்து தடிராமா. அது ஒரு முசுடு, இது ஒரு அசடு. இது அப்படியே போய் அப்பா கிட்ட சொல்லுவேன். பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க வைக்கல, என்ன இன்சல்ட் பண்ண சொல்லி இங்க அம்சானா என் மறுபடிய கருத்து நான் பாவி. முட்டாள், முண்டம், அறிவு கட்டவனு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம், SSLC-ல 3 வருஷம் உட்காந்து அசடுங்கிற இருப்பா. என்ன அப்படியா சொன்னா போக்கலாம். என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்லப்பா. உங்களை பத்தி கூட கண்ணாவிதான் பேசிட்டேன். என்ன பத்தி எது வேணா பேசிட்டுடா. உன்னை பத்தி அந்த பையன் எப்படி பேசலாம்? அவர் என்ன பண்ற பக்குவமா இருக்கும். எப்படி குழம்பு லஞ்ச வாத்திய காசு கட்ட பயணி என் பிள்ளைய வார்த்தை பழைய சொன்னேன். பின்ன உங்க பையன் பெரிய பிள்ளைட்டா தெரிய தர யோகியத ஓ யோகியத தெரியாதா? ஏன்னா தெரியல போய்க்கு போயிற 4 வார்த்தை இங்கிலீஷ்ல எடுத்தா 40 தப்பு பண்ற நீ என் குழந்தைய பார்த்தா பேசுற. SSLC-ல 3 வருஷம் படம் எடுத்தவன் உங்க பிள்ளை பல்லோட சொல்ற நாட்கள். நீ தான் பாத்தியோ? நீ பகட்டோ பிள்ளை சண்டை பெரு சண்டையா போச்சு. பேச மாத்துவாங்க. பாடியில பக்கம் படிக்கிறேன். ஏன் படிக்கல? 1 வருஷம் ஜாண்டிஸ் வந்துடுத்து, 1 வருஷம் டைஃபாய்டு வந்துடுத்து, 1 வருஷம் அம்மா போட்டு கொடுத்து. ஆனா 4th இயர் பாஸ் பண்ணிட்டாரோ இல்லையோ, அதுக்கு மேல எழுத விட மாட்டாங்களே. சொல்லியா பாத்து அக்கா பக்கத்துல யாரும் குடியிருக்க வேண்டாமா? என் பையன் படிச்சு படிச்சுதான் சார். உங்க வேலை பார்த்து போங்க. ஐயோ மான போகுதுண்ணா. வாங்க வாடா வெளியே. பஞ்சில் விட்டு கல்லால எப்படி சண்டை போட்டுட்டு போறான் பத்தி அந்த ஆளு. சண்டை தானே போட்டுட்டு போறாரு. அதுக்குமா கட்டிக்கணும். எவ்வளவு துப்புனாலும் நான் விட போறதே இல்லை. இப்படி உட்காருங்க. ஏன் இப்படி மாறவாரி படுறேன்? அவத்துல போய் மட்டும் மரியாதை இல்லாம கத்துறேனே. வாயமொழி அறிவு கட்டவன நோக்கு கொஞ்சம் கூட புள்ள வாசமே கிடையாது. ஸ்ரீரங்கத்துக்காரி தானே, வேற எப்படி இருப்பேன்? குமர தாண்டி குச்சி எடுத்தால 10 பேர் அழிப்பேன். நான் அழிஞ்சு போயிடுவான். என் பிள்ளைய சொன்ன வாய் துளிவிட்டு போயிடும். ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி தூஷணம் பண்றேன்? அவ கேட்டான்னு இப்படி மோகியாட்டம் ஆடுறேல. வருதுவ பெற்றவன் நான் கேட்கிறேன். அவனுக்கு எப்ப அம்மா போட்டுட்டு, அவனுக்கு எப்ப மஞ்ச காமால வந்தது, அவனுக்கு எப்ப டைபாய்டு வந்தது? நீங்களே கற்பனையா ஊருக்கெல்லாம் ஒரு வியாதிக்கார சொல்லிட்டு இருக்கேல. இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க. அவனுக்கு படிப்பு ஏறல, சரஸ்வதிக்கு அவனுக்கு ஜென்ம சாபம். சரி சண்டைக்கு போனது போதும், சாப்பிடுவாங்க. தயாரதி பெத்த குழந்தை நீயே கேவலமா பேசுறீங்க. ஊரில் உள்ளவன் ஏன் பேச மாட்டான்? படி, ஒரு சாப்பாடு வேணும், மண்ணா கட்டி வேணும். என்னுடைய சரத்துல ஒரு எம்ஏ போயிடுச்சு வச்சாரு. போய் என்ன இப்படி அனாவசியமா பண்ண சொல்லு. கேவலமா பேசுவாங்க. உங்க சாப்பாடு எனக்கு ஹோட்டல் சாப்பாடு மன்னிச்சிருங்க, சாப்பிட வாங்க. எதிர்பார்ப்பது ஒன்னு பொலி போட்டு வச்சாக்கிறது. எனக்கு சாப்பாடு வேணாம் போ. மாமி,
அவருக்கு தான் புள்ளிய சொன்னா தாய்க்க முடியாதுன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் சொல்றீங்க? பசுமாச்சாரி, நடந்து போச்சு, சின்ன விஷயம், கோவத்தை மறந்துட்டு சாப்பிட வைக்க. எனக்கு காலகால விஷயம் போயா. இப்ப நீங்க சாப்பிட வரலன்னா மாமி மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே பட்னி கிடக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க, என் மேலதான் தப்பு. உங்க பையன் ரொம்ப கெட்டிக்காரன். என்னாலதான் வீட்டுல கலாட்டா, அதனால நீங்க சாப்பிடலன்னு ஜெயந்தி சொல்லுச்சு. அதனாலதான் ஓடோடி வந்தேன். அம்மா போட்டதுனாலதான் என் குழந்தை பாஸ் பண்ணலங்கிறத ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்றது உண்மைதானே சார்? அம்மா போட்டது உண்மை, மஞ்சக்காமால வந்தது உண்மை, டைபாய்டுல விழுந்து எழுந்ததும் உண்மை. படிப்புல உங்க புள்ள சோட போவானா சார்? நன்னா அவ காதல் விழும்படியா சொல்லும். ஷாவ்லாங், ஷாவ்லாங். பரது, இவ்வளவு சண்டையும் உன்னாலதான். உன் மேல பெத்தவங்களுக்கு எவ்வளவு ஆசை பாத்தியா? பெத்தவாளுக்கு மட்டும்தான் ஆசை இருக்கு, மற்றவாளுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, தெரியாமல அவங்க அப்பா என்ன மாட்டு பொண்ணேன்னு உரிமையோட கூப்பிடாரு. நீ சமத்தா இருந்தா தன்னால புரியும். பெருமாளே, என்ன சீக்கிரம் சமத்தாக்கிடும். நீ மட்டும் என்ன சமத்தாக்கிட்டீன்னா நம்ம ரகோத்தமராவ மாமா குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்து மாமாவை மட்டும் உண்டியல்ல போட்டுற. மருது, நல்ல வேலை நீ வெங்கடாஜலபதிக்கு வேண்டிக்கிட்ட. விநாயகருக்கு வேண்டிக்கிட்டு இருந்தா என்ன சதுர் தேங்காயா போட்டு உடைச்சிருப்பேன். சமத்துட. உங்க அப்பா எப்படித்தான் உன்னை மேனேஜ் பண்றானோ. கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. உங்க போராத காலம் திருநீன்னு சொல்லுவாங்க. கலைய ரேக்கிட்டு இருக்கிறீங்க. அது வேற 500 ரூபாய்ங்க. கீழே போட்டு உடைச்சிட்டீங்கன்னா சும்மா இருங்க. அம்மா வந்துட்டாங்க. அம்மா நமஸ்காரம். வணக்கம்மா. வணக்கம். கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா? என்னதான் வயிற்று பழுப்புக்கு டான்ஸ் ஆனாலும் மனசு பூரா பக்தி தாங்க. ஆமா, நீங்க யாரு? உங்க டான்ஸ் ப்ரோகிராம் ஏற்பாடு பண்ண வந்திருக்கோம். அவர் கேளுங்க. அவரெல்லாம் யாரு? அதான் என்னோட அவரு. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டடா. பெரிய டம்ளர்ல கொண்டாடா. ஐயோ, அவரை புருஷங்க. வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. உட்காரு, உட்காரு. எங்க வந்தீங்க? இவர் திருச்சியில 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினாருங்க. இவர் ஸ்டார் சரியில்லை, வியாபாரம் ஆடி போச்சு. வடிச்ச சோத்தை விற்க முடியல. கோயில் கோயிலா கொண்டு போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறான். ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. ஆமாங்க. இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க, அப்புறம் பார்க்கலாம். என்னங்க இன்னும் அந்த நிலைமைக்கு வரலடா. தயவு செஞ்சு நீங்க தான் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறிய. அது நீங்க சமீப காலமா உங்க புகழ் ரொம்ப பிரபலமாயிக்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல வந்து ஆடி பாடினா போதும். என்ன பாடணும்? கந்த சஷ்டி கவசமா பாட போறாங்க. ஏதோ லோ கிளாஸா? நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல ஒரு ராத்திரி ஆட சொல்றாங்க. நீங்க வந்து ஆனா இழந்ததெல்லாம் மீண்டும் அழைச்சிருவாங்க. ஒரே ஆட்டம். சில்க்ல சோஃபா கவர் தச்சு போட்டுருவாருங்க. ஆண்டவன் இளமைய உங்களுக்கு எஸ்ராவே கொடுத்துருக்கிறான். ஆடி காப்பாத்துங்க. பாவம், ரொம்ப நொந்து போயிட்டாங்கல்ல. ஓகே, ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிறோம். தேதியை வச்சுட்டு விளம்பரத்தை பண்ணுங்க. விளம்பரத்துல கர்ச்சீஃப் கட்டாதீங்கன்னு விளம்பரம் பண்ணுங்க. பிரசாதமா மத்திய சுசீலா தீர்க்க சுமங்கலியா பூவும் பொட்டுமா புடவையோடு இருமா.